வணக்கம். ஓம் சாந்தி. ஸ்ரீமத் பகவத்கீதை அனைத்து மதத்தவர்களுக்கும் எல்லா வயதினருக்கும் எப்பொழுதுமே பொருந்தக்கூடியது. இந்த பகவத்கீதையானது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கிறது இதன் மூலம் என்று இன்றும் எல்லாராலும் நம்பப்படுகிறது. இந்த பகவத்கீதையை தினசரி பாராயணம் செய்வதால் மக்கள் தன்னுடைய துக்கத்திலிருந்து விடுபடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் தினசரி இந்த புத்தகத்தை வைத்து பூஜிப்பதாலோ பாராயணம் செய்வதாலோ நாம் என்ன காண முடிகிறது என்றால், மக்களின் வாழ்க்கை தரமும் உயரவில்லை, துக்கம் அதிகரித்து கொண்டேதான் வருகிறது. இப்போ நாம் இந்த தொடரின் லட்சியம் என்னவென்றால், இந்த கீதையை முதலில் கேட்டு இதன் ஆழ்ந்த இரகசியத்தை ஞானத்தை உணர்ந்து கேட்பதோடு மட்டுமல்லாமல் இதை நம் வாழ்வில் கடைபிடிப்பதற்கான ஒரு சிறிய முயற்சியை நாம் இன்றிலிருந்தே தொடங்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தொடரின் லட்சியம், அதில் நாம் கட்டாயம் வெற்றி காண முடியும். ஒரு அர்ஜுனனுக்காக கொடுக்கப்பட்ட கீதை இல்லை இது. நாம் ஒவ்வொருவருமே அர்ஜுனர்கள்தான். அர்ஜுனன் நம்முடைய ஒரு பிரதிநிதி, அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் தான். நம் மனதில் எழும்பக்கூடிய அனைத்து கேள்விகளையும் அர்ஜுனன் கேட்கிறான். அர்ஜுனன் மூலமாக இறைவன் நமக்கு அதற்கு பதிலை கொடுக்கிறார். இந்த பகவத்கீதையானது ஒரு யுத்த க்ஷேத்திரத்தில் ஒரு சிம்பாலிக் வார் என்று சித்தரிக்கப்பட்ட யுத்தம் என்றும் இதை நாம் கூறலாம். இந்த கீதையானது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே நடந்த யுத்தமாக காட்டப்பட்டுள்ளது. அனைத்து அத்தியாயங்களுமே யோகத்தோடு தொடர்புடையவைதான். அதாவது விஷாத யோகம், சாங்கிய யோகம், ஞான யோகம், கர்ம யோகம், சந்நியாச யோகம், இப்படி அனைத்து அத்தியாயங்களுமே யோகத்தோடு தொடர்புடையவையாக இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது அந்த யுத்த மைதானத்தில் யோகத்தின் ஞானம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றால் இது நிச்சயமாக ஒரு சித்தரிக்கப்பட்ட யுத்தமாகத்தானே இருக்க வேண்டும். இப்போ அந்த கீதோபதேசத்தின் சித்திரத்தை நம் கண் முன்னால் கொண்டு வந்தால், இரண்டு பக்கமும் அக்ஷோகிணி சேனை நிற்கின்றன. இதற்கு நடுவில் ரதத்தில் கிருஷ்ணர் அமர்ந்து அர்ஜுனனுக்கு ஞானத்தை கொடுப்பதாக காட்டப்பட்டுள்ளது. அந்த ரதம் என்ன என்றால், ரதம் அதாவது இந்த உடலானது 5 தத்துவங்களாலான ரதத்திற்கு சமம். அதே போல அதை இயக்கக்கூடிய மனம் மற்றும் குதிரைகள் இருக்கின்றன அல்லவா, அதுதான் நம்முடைய இந்த 5 புலன்களும் மற்றும் மனம். அடுத்து இதை இயக்கக்கூடிய இந்த புத்தியானது கடிவாளம், குதிரையின் கடிவாளம் என்று கூறலாம். அதாவது இந்த ரதத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு சாதாரண பயணி அதுதான் அர்ஜுனன். நம்முடைய மனதை, புத்தியை இறைவனிடம் அர்ப்பணிக்கும் பொழுது இறைவனே அதை சாரதியாகி இயக்கத் தொடங்குகிறார். இதுதான் இந்த ஒரு சித்தரிக்கப்பட்ட யுத்தத்தின் ஒரு இரகசியமாகும். பிறகு இந்த யுத்தம், இதில் காட்டப்பட்டுள்ள எல்லா நபர்களுக்குமே பல பெயர்கள் காரண பெயர்களாகவே அமைந்துள்ளன. அதாவது அர்ஜுனன் அப்படின்னா ஞானத்தை அர்ஜனம், அதாவது ஞானத்தை அறியக்கூடியவன் என்று பொருள். தனஞ்சயன், பார்த்தன், குந்தி புத்திரன், இப்படி அர்ஜுனனுக்கு பல காரண பெயர்கள் உள்ளன. அர்ஜுனன் கையில் காட்டப்பட்டுள்ள காண்டீவம் என்ற வில் எதை குறிக்கிறது என்றால், அசுர குணங்களை நாம் ஜெயிப்பதற்காக காட்டப்பட்டுள்ள இந்த வில், அம்பு இரண்டும் காட்டப்பட்டுள்ளது. அதேபோல் சஞ்சயன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப அழகா கீதையில் வர்ணிக்கப்பட்டிருக்கு. சஞ்சயன் அப்படின்னாலே 5 புலன்களையும் அடக்கக்கூடியவன், பல்வேறு இச்சைகளிலிருந்து விடுபட்டவன். சஞ்சயன் பார்த்து திவ்ய புத்தியால் திருதராஷ்டிரனுக்கு இந்த ஞானத்தையே கொடுக்கிறான். இந்த முழு போரின் விளக்கம், ஞானம் எல்லாமே சஞ்சயன் வாய் மூலமாக கிடைக்கிறது. அதனால் சஞ்சயனை திவ்ய புத்தி உள்ளவனாகவும் காட்டுகிறார்கள். ஸோ நாம் அர்ஜுனனாகவும் ஆக வேண்டும், சஞ்சயனாகவும் ஆக வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஞானத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக புரிகிறது. இந்த கீதை ஞானம்
கொடுக்கப்பட்ட லட்சியம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஒரு பக்கம் போர் காமிச்சிருக்காங்க. ஆனா என்ன போர்ல நாம எதை ஜெயிக்கணும்? அதாவது இந்த போர் மைதானம், அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய மனமும் இன்று குருக்ஷேத்திரம் என்ற ஒரு போர்க்களமாகவே மாறிவிட்டது. இதில் நாம் தன்னை உணர்ந்து தன்னுடைய சுய தர்மத்தை எப்படி கடைபிடிப்பது, கர்மங்களின் ஆழமான கதியை எப்படி தெரிந்து கொள்வது, மனோவிகாரங்களோடு நாம் யுத்தம் செய்து அதில் எப்படி வெற்றி கொள்வது, இவை அனைத்தும் தான் இந்த கீதை ஞானத்தின் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள லட்சியமே ஆகும். ஆகையால் இதை நாம் அர்ஜுனனாக அமர்ந்து திரும்ப திரும்ப இதை ஏன் நான் கூறுகிறேன் என்றால், இந்த ஞானம் எனக்கு இறைவன் டைரக்டாக கொடுக்கிறார். நான் தான் அந்த அர்ஜுனன் என்று நாம் கேட்கும் பொழுது நமக்குள் மாற்றம் சீக்கிரம் வரும். இந்த கீதை ஞானம் வெறும் ஞானத்திற்காக மட்டும் இல்லை. இதை இன்றைய தேதி இன்றைய வாழ்க்கையில நம்ம எப்படியெல்லாம் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தாக்க, ஒன்று, இதை மூன்று கோட்பாடுகளோடு இது உடையது இந்த கீதை. அதாவது முதல்ல மனதை எப்படி நிர்வகிக்கணும், சுயத்தை எப்படி நான் நிர்வகிக்கணும், அடுத்தது தன்னுடைய கடமை நிர்வாகத்தை நம்ம எப்படி நல்லா செய்யணும். இது மூணும் முக்கிய கோட்பாடுகளோடு கீதையில கூறப்பட்டுள்ளது. மனத்தை நிர்வகிப்பது என்றால் எண்ணங்களை எப்படி நான் கட்டுப்படுத்துவது, வீணான எதிர்மறை எண்ணங்களை மனதில் எப்படி ஒரு ஸ்திரத்துவத்தை எடுத்துக்கொண்டு வருவது, இப்படி பல விஷயங்கள் கூறப்பட்டுள்ளது. அடுத்து, அதாவது சுயத்தை நிர்வகிப்பது என்றால் தான் யார் என்று தன்னை உணர்ந்து தன்னை நிர்வகிப்பது, நேரத்தை, குடும்பத்தை, இப்படி பல சூழ்நிலைகளை நிர்வகிப்பதற்கு அழகான ஒரு ஞானம் கொடுக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் நம்மளுடைய கடமைகளை நாம் சரிவர எப்படி செய்வது, நம்ம கடமைகளை சரிவர செய்வதற்கு இல்லறத்தில் இருந்து கொண்டே எப்படி நாம் இதை செய்யலாம், நம்முடைய சரி தவறு என்ற நிர்ணயிக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்தி கடமைகளை பற்றில்லாமல் நாம் எப்படி செய்வது, இது போன்ற பல விஷயங்களில் கீதை நமக்கு மிக மிக உபயோகரமாக இருக்கு. அடுத்து, இந்த கீதையை நாம் ஒரு கவுன்சிலிங் மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க பார்க்கலாம், எப்பொழுதோ எழுதப்பட்ட கீதை, அதில் கூறியுள்ள அர்ஜுனனுடைய ஒரு மனக்குழப்பம், பிரமை, அந்த மன கொந்தளிப்பு, இவை எல்லாமே இன்றைய தேதியில் அனைவருக்குமே பொருந்தக்கூடியது. அதனால இந்த கீதையை கேட்டு, அர்ஜுனன் ரொம்ப ஒரு பெரிய உயர்ந்த போர் வீரன், வில்லாளி, ரொம்ப ஒரு மகாரதி, யுத்தத்திற்கு தயாராக நின்று கொண்டிருந்தவன், யுத்த சூழ்நிலையில கடைசி நேரத்துல மனம் கலங்கி போய் குழம்பி போய் அவன் யுத்தம் செய்ய மாட்டேன் என்று கூறுகிறான். அப்பொழுது அவன் மனதில் நடந்த ஒரு பெரும் போராட்டம்தான் இந்த கீதை ஞானம் பிறக்க ஒரு வழிவகுக்கிறது. அப்போ அந்த மாதிரியான நேரத்துல கீதை ஞானத்தை அவன் டைரக்டாக இறைவனிடமிருந்து கேட்டு அந்த சஞ்சீவினியை தனக்குள் தாரணை செய்து கடைசியில் என்ன கூறுகிறான் என்றால், இப்பொழுது என் மனதில் இருந்த குழப்பம் தெளிந்து விட்டது, நான் யுத்தம் செய்ய தயாராகிறேன், மோகம் அழிந்தது என்று கூறுகிறான். அதாவது இந்த கீதை ஞானத்தை கேட்டு நம் மனதை ஸ்திரப்படுத்தி திரும்பவும், ஏனால் அடிக்கடி கீதையில சொல்லப்படுறதே, அர்ஜுனா நீ உன்னுடைய கோழைத்தனத்தை விடு, எழுந்து நில், யுத்தம் செய், சுய தர்மத்தை கடைபிடி, இப்படி பல விஷயங்கள் திரும்ப திரும்ப அவனுக்கு கூறப்படுறது. ஸோ இந்த கீதை ஞானத்தை கேட்டு அவன் மனம் தெளிவடைந்து விடுகிறான். அதனால இன்னைக்கு இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு கவுன்சிலிங் மாடலாக கூட உபயோகப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால், ஒரு பல கம்பெனிகளில், கார்ப்பரேட்டில் இன்னைக்கு கார்ப்பரேட் கீதைன்னு கூட சொல்கிறாங்க. இந்த கார்ப்பரேட் கீதை அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான பல விஷயங்கள், எப்படி உயர் அதிகாரிகள் நிர்வாகத்திறனை அதிகப்படுத்திக் கொள்வது, அதற்கு கீழே உள்ளவர்கள் எப்படி மேலே உள்ளவர்களோடும் தனக்கு கீழே உள்ளவர்களோடும் எப்படி ஒரு பேலன்ஸ் செய்து தன்னுடைய கடமையை நிர்வாகம் செய்வது, நம்மளுடைய நிர்ணய சக்தி, தீர்மானிக்க சக்தியை எப்படி நம்ம பாரபட்சம் இல்லாமல் உபயோகப்படுத்துவது, இப்படி ஒரு கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு உயர் அதிகாரிக்கு கூட பொருந்தக்கூடிய விஷயங்கள் கீதையில் சொல்லப்பட்டிருக்கு.
இன்னும் சொல்லப்போனா கீதையில சொல்லாத விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பாமர மக்களுக்கும் இது இன்னைக்கு உபயோகமா இருக்கு. சாதாரண மனிதனுக்கும் தேவையா இருக்கு. ஒரு ரொம்பவும் பிஸியாக இல்லற வாழ்க்கையில இருந்து குடும்பத்தையும் அலுவலகத்தையும் நிர்வகிக்கக்கூடியவங்களுக்கும் இது தேவைப்படுது. இப்படி எல்லாருக்குமே கீதையில ஏதோ ஒன்று இருக்கு. ஸோ இந்த கீதை இது மட்டும் இல்ல, ஒரு கர்மங்களின் ஆழமான கதியோடைய ஞானத்தை நமக்கு கொடுக்குது. இது கீதையோடைய முக்கியமான ஒரு விஷயத்துல இது ஒண்ணு. ஏன்னா கர்மங்களுடைய ஞானம் நமக்கு சரியா கிடைக்கும் பொழுது உயர்ந்த கர்மம் எப்படி செய்யணும், தவறான கர்மம் செய்வதிலிருந்து எப்படி நான் என்னை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிக்கிறது. இது ஜஸ்ட் ஒரு சின்ன உதாரணத்திற்கு ஒரு ஸ்லோகம் நம்ம இங்க பார்ப்போம். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூ மா தே சங்கோஸ்த்வ கர்மணி. அதாவது அர்ஜுனனுக்கு இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, அர்ஜுனனே நீ உன்னுடைய கடமையை செய், கடமையின் பலனை எதிர்பார்க்காதே. கர்மங்களை நீ செய்து கொண்டே இருக்கும் பொழுது அதில் பற்றுதல் இல்லாமல் நீ செய். ஆனால் கர்மங்களை செய்யாமல் இருப்பதிலும் நீ நாட்டம் கொள்ளாதே. பற்றுதல் இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டும். ஆனாக்க கர்மமே நான் செய்யாம இருக்கேன், விலகி போறேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இப்படி இந்த கர்ம யோகத்தை பத்தியும் ஞானம் கிடைக்குது. இது மட்டும் இல்லை, இன்னைக்கு அதிகமாக பேசப்படக்கூடிய வேல்யூஸ் சம்பந்தமான விஷயங்கள். கீதையில ஒரு முழு அத்தியாயமே நற்பண்புகளுக்காகவே கூறப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு எப்படி நாம் கருணையோடு இருக்க வேண்டும், எப்படி மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய குணம் நமக்கு இருக்க வேண்டும், சமத்துவ பாவம் எப்படி இருக்க வேண்டும் நமக்குள்ள, எல்லாரையும் மித்திரனாக எப்படி நம்ம பார்க்கறது, இப்படி பல பல விஷயங்கள் கீதையில கூறப்பட்டிருக்கு. இவ்வளவு உயர்ந்த மகிமை வாய்ந்த இந்த கீதையை நாம் தினசரி கேட்டு அதை உணர்ந்து சரிவர அதன் அர்த்தத்தை தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நம் வாழ்வு மிக மிக உயர்ந்ததாக மாறுவதோடு மட்டுமல்லாமல் நம் வாழ்க்கையே ஒரு சஞ்சீவினியாக மாறிவிடும். இந்த உயர்ந்த நோக்கத்தோடு நாம் தினமும் ஒரு கீதை ஞானத்தை கேட்டு அதை எப்படி நம்ம அனுஷ்டிக்கலாம், கடைபிடிக்கலாம் அப்படின்னு இந்த சிந்தனையை நாம் தினமும் செய்ய தொடங்குவோம். ஓம் சாந்தி.